ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என்ன இன்னைக்கு வீடியோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா, என்னோடய லவ் ஸ்டோரி தாங்க நான் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் சொல்லுவீங்க தாங்க நான் எதிர்பார்க்குறேன். வாங்க, வளவலாமல் பேசாமல் கொலகலான்னு பேசாமல் நம்ம லவ் ஸ்டோரிக்கு போயிடுவோம். கண்டிப்பாக பாருங்கங்க. கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இருக்குது. நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விகளெல்லாம் கேட்பேன். கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து ஒரு பனியன் கம்பெனியில் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருந்தேங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7-8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த கம்பெனியில் தான் அவங்களும் பார்த்திங்கன்னா லைன் சூப்பர்வைசரை வந்து வேலை செஞ்சிட்ருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டைலராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே வந்து 2 கம்பெனி இருக்குது. வந்து சின்ன கம்பெனி ஒன்று, பெரிய கம்பெனி. நான் வந்து சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து என்னை பார்த்துருப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் நான் வந்து அவங்கள நான் பார்த்ததில்ல. அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நான் வந்து அவங்கள பார்த்ததும் இல்லை. அவங்கக்கிட்ட நான் பேசினதுமே கிடையாதுங்க. அப்புறம் நானும் நம்பவே இல்லை. ஏன்னா அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா தமிழ்காரவங்கங்கிறது ஒரு 10% அப்படி தான் வந்து அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மற்றவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிந்திக்காரங்க தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து சரியாக தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா நானும் வந்து கண்டுக்கவே இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த சின்ன கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய கம்பெனிக்கு போனேன். அங்கே தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே தான் இருக்காங்க இல்லைங்களா. பார்த்திங்கன்னா நான் நிறைய லைன் இருக்குங்க அங்கே. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க லைனுக்கு வந்து என்னை அடிக்கடிக்கு வந்து அவங்க லைனுக்கு வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்க வேலை செய்ய. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களோட நான் வந்து பேச ஆரம்பித்தேன். ஆனால் வந்து நான் பேசினேன். அப்போயும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் பொண்ணு. அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசினாலும் பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் அந்த அளவுக்கு வந்து நம்மளாம் அவங்கக்கிட்ட ஆக மாட்டோம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னை வந்து நிறையவே எனக்காண்டி பார்த்திங்கன்னா பசங்கக்கிட்டலாம் சொல்லி அனுப்புறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா உண்மையாலுமேங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்காண்டி அவங்க வந்து என் கூட பேச சொன்னாங்க. நான் வந்து அவங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னனால பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்காண்டி ஒரு வாரம் சாப்பிடாமே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜுரம்லாம் வந்துருச்சா சாப்பிடாம இருந்தனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடெலாம் கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க அவங்கக்கிட்ட சாப்பிட்டு அந்த மாதிரி சரி நமக்காண்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒருத்தவங்க அன்பு தானங்க நமக்கு வந்து முக்கியம். அவங்க யாரை எந்த மதம் அது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. அவங்க வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அந்த உண்மையான வந்து அன்பு காட்டுறாங்க பார்த்திங்களா, அது தானங்க முக்கியம். அப்படி தாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க, நல்லாவும் பேசுனாங்க. அப்பயுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க மேலே வந்து லவ்லாம் வந்து எதுவும் வரவே இல்லை. அவங்க வந்து என்னை நிறையவே வற்புறுத்துனாங்க. அவங்க வந்து வற்புறுத்தினா உடனே வர்றது லவ் கிடையாது இல்லைங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அதாவது அவங்க வந்து என் மேலே எவ்வளோ பாசத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் போக போக தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காத ஒரு அன்பு வந்து இவங்கக்கிட்ட அப்படி கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக லவ் வராமலாம் இருக்காது. அந்த மாதிரி தாங்க அவங்க வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. லைன் வேலை செஞ்சு அப்புறம் அப்படியே ஒரு 5 வருஷமாகவும் அவங்க எனக்காண்டி பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் வந்து பேச ஆரம்பித்தோம். பேசி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேசி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ 2021 லாஸ்ட்டில் டிசம்பரில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்க. வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. வீட்டுக்கு தெரியாமையே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டிலே தாங்க வந்து நான் ஒரு 3 மாதமாக இருந்தேன். யாருக்குமே தெரியாது. அந்த தாலியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி மறைச்சி வச்சுட்டு இருந்தானே எனக்கே தெரியல. இப்போ கூட என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி தான் வந்து நான் இருந்தேன். கடவுளுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அத்தனை நாட்கள்லாம் வந்து நான் எப்படி இருந்தேன், நெருப்பு மேலே நின்றுட்டு இருந்தேங்க. உண்மையாலுமே அப்படி தான் இருந்துச்சு. யாருக்குமே பயம் இருக்காதா, வீட்டில் அண்ணன் இருக்கான் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்களோ, அப்படியே அந்த பயம் எனக்கு இன்னும் இப்போ கூட இருக்குது. அப்படி தாங்க நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துருச்சு. அதான் அந்த ஜனவரி மாதம் பொங்கல் வரும் இல்லைங்களா, அந்த மாதம் பொங்கல் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எப்பயுமே நார்மலாக ஊருக்கு போவோம் இல்லைங்களா,
இந்த பண்டிகைலாம் வந்தப்போ அந்த மாதிரி ஊருக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்ருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி காய்ச்சல்லாம் வேறு வந்துருச்சு. அப்புறம் நான் வந்து ஊருக்கு நான் வரமாட்டேன் நான் வந்து சொல்கிறேன், எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேன்னா சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அப்புறம் நான் ஊருக்கு போய் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே தான் போனேன். அப்பா அம்மா வந்து எதுக்கு, நல்லதுக்கு தானேங்க. அப்போ இவங்க ஹிந்திக்காரங்களோடலாம் கல்யாணம் பண்ணி போயிட்டா எங்கன்னா விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிறது. எத்தனை வருஷம் அப்பா அம்மா வளர்த்தாங்களே, அவங்களுக்கு தெரியாதுங்களாங்க நம்ம எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. அப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுமே வந்து எனக்கு ரொம்ப காய்ச்சலாச்சு. நான் சாப்பிடவே இல்லை. அப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேங்க. எங்கள் வீட்டிலேருந்து வந்து, அதாவது எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து அங்கேருந்து நான் வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறமே இங்கே பார்த்தீங்கன்னா வாத்து கூட நம்மளால் பேச விட மாட்டேங்குது, கத்திகிட்டே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தாங்க, அங்கேருந்து நான் வந்து தனியாகவே வந்துட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என் பின்னாடியே அவங்களும் வேறு வந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்படி தெரியுங்க சொல்கிறது, அந்த நாடோடிகள் படம் இருக்குது பார்த்திங்களாங்க, சேம் அதே தாங்க வந்து எனக்கு ஆச்சு. அந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான். நான் நிறைய வந்து சொல்லவும் விரும்பலை, ஏன்னா அது வந்து தனிப்பட்ட விஷயம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் என் பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறமா நான் வந்து காலையில் வந்து திருப்பூருக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கார், ஏன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா, எங்கள் அண்ணாங்கள ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது பயம் வேறு எனக்கு. அப்புறம் அதனால் பார்த்திங்கன்னா அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேங்க. அங்கே வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தேவைக்காண்டி அங்கே தேடி போனோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 பேர், அது எனக்கு வயசு வந்து இருந்தனால பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது எங்கள் அப்பா அம்மா கூட போகிறீங்களா இல்லை அவங்க கூட போகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரு கூடயே வந்துட்டேன். ஏன்னா கல்யாணமும் ஆயிடுச்சுங்க இல்லைங்களா. கல்யாணம் ஆகியே பார்த்திங்கன்னா நான் 3 மாதம் வந்து வீட்டிலே இருந்தேன் தெரியாமல். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ பயம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அப்பா அம்மாக்காண்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அது தெரியாதுங்க. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தான் அதோட அருமெல்லாம் புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்காரோட போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா அழுதுட்டு, எல்லாமே நானுமே அழுது, என்னால் வந்து அந்த நிமிஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாதுங்க. அப்படி தாங்க அழுது பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்காரோட போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்களோட போயிட்டாங்க. நான் வந்து அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா வந்து அப்போயுமே எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. என்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்கன்னு நான் வந்து அப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போயுமே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ அவனோட போயிட்டு நீ அப்போ கூட வந்துரு, அவன் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவான், அவனை நம்பாத. ஏன்னா வந்து இந்திக்காரங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க இல்லைங்களா. அப்படி தாங்க போச்சு. அப்படியே வந்து அப்புறம் நானும் வந்துட்டேன். வந்து எங்கள் வீட்டுக்காரோட நான் நல்லா தாங்க இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா எனக்கு இன்ன வரைக்கும் எதுனா ஒன்றுனா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்படி தாங்க நான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பூர்லேயே தாங்க இருந்தோம். அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வந்து ஆசாமுக்கு வந்தேன். இந்த குளிர் காலத்துலலாம் நாங்கள் வந்து சம்பாரிச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி நாங்கள் தான் கொடுத்தோம். ஏன்னா அவங்க எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அம்மா இல்லையா, அம்மா இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனைவியை நல்லாவே பார்த்துக்குவாங்கங்க. இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு கேட்காமே அவங்க அத்தனையுமே செய்வாங்க. இங்கே வந்தவுடனே பார்த்திங்கன்னா இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஊருக்காண்டி ஒரு வளையல் போட்டிருப்பாங்கங்க. அதாவது நம்ம வளையல் போட்டுக்கலாம் தான், ஆனாலும் இங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா வந்து கோல்டில் தாங்க வளையல் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வளையல் தான் அது, தெரியுதுங்களாங்க. இது வந்து 20,000 ரூபாங்க ஒன்று. இங்கே வந்து எனக்கு உடனே எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னை கேட்கவே இல்லைங்க. அவங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அடுத்தவங்க வந்து என்னை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தாங்க அவங்க இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு
நல்லாவே தாங்க பார்த்துட்ருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இப்போ அவங்க எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களோடயே நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். இந்த யூடியூப் பார்த்திங்கன்னா நான் எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாங்களுக்கெலாம் வந்து ரொம்பவே இப்போ கஷ்டமாக இருக்காங்கங்க. ஒரு பெத்த பொண்ணு அது கூட என்னால் பண்ண முடியலனா அப்புறம் நான் எதுக்குங்க வந்து நான் வந்து அவங்களுக்கு இருக்கிறது. அதுக்காண்டியே நான் யூடியூப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் மனசை வச்சிங்கன்னா என்னோடய சேனலை கொஞ்சம் பெருசாக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய லவ் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னால் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னால் நிறைய சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து அது வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஃபேமிலி விஷயம் இல்லைங்களா. என்னோடய சேனலில் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது தாங்க என்னோடய லவ் ஸ்டோரி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.